அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். உலகத்திலேயே ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த திட்டத்துக்கு பாட கட்டின ஒரு டீம் யாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நம்ம கொத்தடிமை திமுக. 8000 ரூபாய் கூப்பன் திட்டத்தை அடுத்த இதுல அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அது அறிவிச்ச நேரத்துல இருந்தே அது சர்ச்சையாவே இருந்துட்டு இருக்குது. அதுக்குதான் கிழி வாங்கிட்டு இருக்காங்க. பத்தாவது குறைக்கு இன்னைக்கு திருச்சி மன்னார்ச்சநல்லூர்ல அந்த திமுக கேண்டிடேட் பிரச்சாரம் போயிடுறாங்க. ஊட்டி கேட்டு போன இடத்துல டெமோ கூப்பன் மாதிரி, அதாவது மாதிரி கூப்பன் வழங்கியிருக்காங்க. அப்ப எனக்கு அந்த கூப்பன் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு 25 வயசு இளம் பெண் கேட்டிருக்காங்க. ஒரு வாக்குவாதமா இருக்குது. அதுக்கு அந்த பொண்ணைய அசிங்கமா பேசி, ஆபாசமா பேசி அந்த குழந்தைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தாக்கி அந்த குழந்தைய தற்கொலை செய்யறதுக்கு அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த புள்ள தற்கொலை செஞ்சு உயிரிழந்துருச்சு. இதுக்கு யாரு பதில் சொல்லுவா? இந்த ஒன்னத்துக்கும் ஆகாத 8000 ரூபாய் கூப்பன் பதில் சொல்லுமா? இந்த கூப்பனை வச்சு யாருக்கா ஏதாவது ஒரு பலன் இருக்கா? வரதுக்கு முன்னாடியே இந்த கூப்பன் ஒரு குழந்தையோட உயிரை பறிச்சிருக்குதுன்னா இது இன்னும் நீங்க அமல்படுத்தினீங்க அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்கன்னா இதை நம்பி ஏமாந்து எத்தனை கடையில போய் எத்தனை பேர் தற்கொலை பண்ணணும்? இன்னும் அதை பத்தி பேசலாமா? இப்ப அதை பத்தி வாக்குவாதம் பண்ண முடியுமா உங்களால? ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் அருன்னு அறுத்துட்டீங்க. இப்ப 2026ல மாதிரி கூப்பன்லாம் எடுத்துட்டு போற அளவுக்கு நீங்க ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டீங்களா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே? இங்க எலெக்ஷன் அறிவிச்சு இந்த எலெக்ஷனுக்குள்ள அந்த சூடு பிடிக்கக்கூடிய அந்த டைம்லயே, அதாவது இந்த ஜனவரியில இருந்து இந்த ஏப்ரல் மாசம் வரைக்குமே தமிழ்நாட்டுல எவ்வளவு கற்பழிப்பு கேஸ், எவ்வளவு கற்பழிப்பு படுகொலை கேஸ் நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு கதிக்கலங்கின கேஸ் நடந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு கொஞ்சம் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்க நேரத்திலேயே ஒரு கூப்பன் கேட்ட பொண்ணு ஆபாசமா பேசி தாக்குற அளவுக்கு உங்களுடைய கொத்தடிமை கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன லட்சணத்துல பெண்களுடைய பாதுகாப்பையும் பெண்களுடைய கண்ணியத்தை நீங்க காப்பாத்தி கீழ்ச்சிருவீங்க? நீங்களாம் அதெல்லாம் ஓட்டு கேட்க வரதுக்கு தகுதி இருக்குதா? எந்த ஒரு தைரியத்துல வெள்ளையும் சொல்லையுமா படிப்பறிவு, அடிப்படை அறிவு, ஒரு பெண்களுக்கான மரியாதை, ஒரு சக மனித மரியாதை எதுவுமே இல்லாம என்ன இதுக்கு நீங்க ஓட்டு கேட்டு வரீங்க? என்ன இதுக்கு நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்? இந்த மாதிரியான கேவலமான தரங்கெட்ட கேண்டிடேட்ஸ் எல்லாம் தூக்கி உள்ள வைக்கணும். அதாவது உள்ள இருக்க வேண்டியவெல்லாம் தூக்கி கேண்டிடேட் ஆக்குனா இதுதான் நிலைமை. தமிழ்நாட்டில் இதான் நிலைமையா இருக்கும். இந்த மாதிரியான இந்த கொத்தடிமைகள் எல்லாம் தூக்கி உள்ள வைக்கணும். இவங்களை மேலாம் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசையும் இந்த காவல்துறையையும் மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நோ ஓட் ஃபார் டிஎம்கே.